தேக குடும்பம் மூலமாக உண்டாகின சந்ததி ஜெயிக்கிற சந்ததி மட்டுமாக தான் காணப்படும் ஒழிய அது தோல்விக்குரிய ஒரு சந்ததி கிடையாது. பிதாவே, இந்த அருமையான வேலையில் கூட நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஐயா இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுக்கு ஒரு உதாரணத்துவமான வாழ்க்கை வாழவும், சாதாரண மனுஷனாகிய நீங்கள் உங்களை நம்பி இருக்கும்பொழுது, உங்களோடு கைகோத்து நடக்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துடைய வாழ்க்கையை ஜெயித்தாரோ, மரணத்தை ஜெயித்தாரோ, சூழ்நிலைகளை ஜெயித்தாரோ, சோதனைகளை ஜெயித்தாரோ, அந்த மாதிரி நாங்கள் ஜெயிக்கத்தக்க நீங்கள் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாளில் நாங்கள் அதை நம்புகிறோம். எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான். திரியேக குடும்பம் மட்டும்தான் எங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு குடும்பம். அந்த திரியேக குடும்பத்துக்குள்ளே நாங்கள் இணைக்கப்பட்டது குறித்து சந்தோஷப்படுகிறோம், களி கூறுகிறோம். அந்த குடும்பத்தோடு பயணம் செய்யும்பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா காரியமும் நீங்கள் பார்த்து கொள்வீங்க. நாங்கள் படுகிற எல்லா பிரயாசத்துக்கு வேண்டிய பலனை கொடுப்பீங்க. எங்களுடைய எல்லா கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீங்க. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை ஜெயிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு காரியத்தை மேற்கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொரு காரியங்களை ஹேண்டில் பண்ண உதவி செய்யுங்க. இந்த வாழ்க்கை லெகுவான ஒரு வாழ்க்கையாக, நுகத்தடி உள்ள ஒரு வாழ்க்கை இல்லாதபடிக்கு லெகுவான சமாதானமான பாதல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நாங்கள் களி கூறுகிறோம், சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் நாங்கள் சரியான தேவனை அறிந்திருக்கிறோம், சரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் நிறையா இடத்துல சரிப்படுத்த வேண்டியது இருக்குது. இன்னும் எங்கள் வாழ்க்கை சரியான நிறையா இடத்துல சுத்திகரிக்கப்பட வேண்டியது இருக்குது. நிறையா இடத்துல நாங்கள் சரி செய்யப்பட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நாங்கள் உங்களோடு பயணம் செய்யும்பொழுது அது மாறும். ஏனென்றால் நல்லவராகிய உங்களோடு கூட நாங்கள் பயணம் செய்யும்பொழுது நல்ல காரியங்கள் மட்டுமே நாங்கள் பெற்றுக்கொள்வோம். பரத்திலேருந்து ஜோதிகளின் பிதாடத்திலேருந்து நன்மையான எல்லா ஈவும் இறங்கி எங்கள் மேலே வருகிறது, எங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. ஆகையால் நாங்கள் நல்லவர்களாக காட்சியளிக்க நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை உங்களுடைய ஆதாரமாக, அடையாளமாக நீங்கள் நிப்பாட்டி வைக்கிறீங்க. நாங்கள் இல்லை, நீங்கள் தான் நிப்பாட்டி வைக்கிறீங்க. அல்லாது எங்களுடைய பொறுப்பாக நாங்கள் எடுத்து செய்யாதபடிக்கு நீங்கள் செய்கிறத நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு அப்படியே வாழ, அப்படியே காட்சியளிக்க நீங்கள் எங்களுக்கு அதை செய்வதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற யாரும் ஆண்டவரே குறைப்பட்டவர்கள், இங்கே இருக்கிற யாரும் ஆண்டவரே தகுதி இல்லாதவர்கள், இங்கே இருக்கிற யாரும் ஆண்டவரே அப்பா இவங்க யூஸ்லெஸ், உருப்படி இல்லாதவர்கள், எல்லாருமே உங்களுக்கு வேண்டியவர்கள், எல்லாரும் உங்களுக்கு தேவையானவர்கள். ஹல்லேலூயா. அப்பா, அப்படிப்பட்ட நாங்கள் அப்பா பாவிகளாக இருக்கும்பொழுதே எங்களை தேடி வந்து இயேசு கிறிஸ்து அனுப்பி எங்களை தேடி எங்களை ரட்சித்து மீண்டுமாக அப்பாவோடு எங்களை சேர்த்த தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே குடும்பத்தோடு நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேர் இஸ் அ பர்பஸ். அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆதாம் ஏவாள் செய்ய முடியாததை நம்ம செஞ்சு ஜெயிச்சு காமிக்கணும்னு சொல்லி பிதா நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆதாம் தோத்தார், ரெண்டாவது ஆதாம் ஜெயிச்சார். அவருடைய சந்ததி, ஹல்லேலூயா, பிதாவுடைய சந்ததி, தேக குடும்பம் மூலமாக உண்டாகின சந்ததி ஜெயிக்கிற சந்ததி மட்டுமாக தான் காணப்படும் ஒழிய அது தோல்விக்குரிய ஒரு சந்ததி கிடையாது. எஸ். ஆகையால் இவர்கள் ஒவ்வொருத்தரையும் நான் ஆண்டவரை மறுபடியுமாக இவர்களை நான் அங்கீகரிக்கிறேன், நீங்கள் அங்கீகரித்தது போல. ஹல்லேலூயா. நான் இவர்களை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. அப்பா, இவ்வளோ சூழ்நிலைகள், இவ்வளோ காரியம் நடந்தும் இன்னமும் அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அவர்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாக நல்ல எதிர்காலம்
பிரகாசமான எதிர்காலம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இவர்கள் மூலமாக இன்னும் பெரிய காரியங்கள் செய்து அங்கே பூச்சவங்கள ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண போகிறீங்க. பெரிய ஒரு ஆண்டவரே செயலை உண்டுபடுத்தி நிறையா பேருக்கு இந்த தேவன் எங்களுக்கும் வேணும் என்று ஓடி யாரத்தக்க ஆண்டவரே, இந்த இடத்த நிரம்பத்தக்க ஆண்டவரே காரியங்களை செய்ய போகிறீங்க. ஹல்லேலூயா. அதுக்காக நன்றி, அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்படியாக ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம், ஹல்லேலூயா, அது எப்பொழுதும் உங்களுக்குரியது. ஹல்லேலூயா, உங்களுக்குரியது. நாங்கள் எவ்வளோ தான் ஆண்டவரே குறைவாக பாடுறோம், குறைவாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ஜெயிச்சு ஒரு நாள் நாங்கள் மகிமையாக விளங்குவோம். ஹல்லேலூயா. மகிமையாக விளங்குவோம், மகிமையாக காட்சியளிப்போம். ஹல்லேலூயா. எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஆமென்.